an honor to be addressing the world-renowned Rotarians here, and I am very thankful to the opportunity given to me by the lead club, Rotary Club of Madras Porur. Thank you, President Rajeshwari, Rotarian, Secretary TK Gigi, Club Service Sivashankari. I think you both came home and invited me. It was very nice meeting you all today. சம்சார சங்கீதம் அப்படின்னு சொல்லும்பொழுது எப்படி சொல்கிறது, சங்கீதமாக அது இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றது தான். ஏன்னா இதை பற்றி நான் நிறைய எழுதியிருக்கேன். நான் வந்து குமுதம் ஸ்நேகிதியில் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் தொடர் எழுதியிருக்கிறேன். முழுக்க முழுக்க எல்லாத்த பற்றி எல்லா டாபிக், பெண்கள் விமன் எம்பவர்மெண்ட் மட்டும் இல்லை, எப்படி ஒரு குடும்பமோ இல்லை அரசியலாக இருக்கட்டும், சமூக சேவையாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், நாம் என்ன பங்களிப்பு பண்ண முடியும் அப்படின்றத பற்றி நான் குமுதம் செய்தியில் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் 75 ஆர்டிகல்ஸ் அதில் நான் எழுதியிருந்தேன். அதில் முழுக்க முழுக்க நம்ம ஃபேமிலி எப்படி இருக்கும், நம்ம குடும்பம்னா என்ன அப்படின்றத பற்றிலாம் நிறைய எழுதியிருந்தேன். அது எனக்கு ஒரு நல்ல பெயரை கொடுத்தது. ஓகே, இவங்க ஒரு ரைட்டர் அப்படின்ற மாதிரி என்னை நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா எப்போ நம்ம தமிழில் எழுதுகிறோமோ அது மக்களிடம் போய் சேர்ந்தது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் சம்சாரம் சங்கீதமாக இருக்கணும், சத்தமாக இருக்கக்கூடாது. அப்படின்னா அன்பு மட்டும் போதாது, ரெஸ்பெக்ட் அது வேணும். ஒரு குடும்பத்திலேயோ உள்ள ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ளேயோ ரெஸ்பெக்ட் இருந்தால் அது சங்கீதமாக தான் இருக்கும். வெறும் அன்பு மட்டும் பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு திருமண நிகழ்வுகளை போனாலும் அதான் நான் சொல்லுவேன், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். இப்போ அன்பு பத்தாது. ஒரு கணவன் மனைவி என்றால் பரஸ்பர மரியாதை. அப்பாவும் குழந்தைங்களோன்னா மரியாதை அப்பாவுக்கும் கொடுக்கணும், அப்பா பசங்களுக்கும் கொடுக்கணும். ஒரு குடும்பம்னா அதுதான் அர்த்தம். அது அந்த அங்கே அன்பு மட்டும் இருக்குது, மரியாதை இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்காது. இப்போ என்னுடைய ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ நான் என்னுடைய வீட்டில் இருக்கிறோம். நானும் என் கணவரும் ஓரளவுக்கு சின்ன வயசில் எப்படி இருந்தாலும் வளர வளர நம்ம சேர்ந்து வளர்ந்துடுறோம் ஒரு இதில். ஆனால் எப்பயுமே முன்னாடியிலேருந்தே எப்படின்னா, ஒரு குடும்ப நிகழ்வுகள் என்றால் கணவர் வீட்டார் நான் சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம அப்போல்லாம் அது மாதிரி சொல்லணும். இப்போ நம்ம வீடுன்னு சொல்லிக்கிறோம். எல்லாமே ஹஸ்பண்ட் வீடுன்னு தனியாக சொல்கிறதில்ல, ஒய்ஃப் வீடுன்னு தனியாக சொல்ல, நம்ம ஃபேமிலி நிற்கிறோம். எந்த பக்கமாக இருந்தாலும் 2 பேரும் கவனிக்கணும். நான் ஒரு ஃபங்க்ஷன் போனேன்னு வச்சுங்களேன், ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும்னா நாங்கள் விழுந்து எல்லாரையும் கவனிக்கிறோம், விருந்தினர்களை. அப்போ நான் என்னுடைய அக்காவோ யாராவது இருந்தாங்கன்னா, ஐயோ நான் உன்னை பார்க்கவே இல்லை அப்படின்னா அவங்க சொல்கிற முதல் வார்த்தை என்னவா இருக்குன்னா, நீ பார்க்கலன்னு உங்கள் வீட்டுக்காரர் எங்களை பார்த்துட்டாரு அப்படின்னா அவர் ஃபஸ்ட்டு போய் அவங்கள கவனிச்சிடுவார். மகேஷ்க்கு தெரியும் அது எப்படின்னு, அவர் கவனிப்பார். அதே போல் அவருக்கும் தெரியும். அந்த பக்கத்து திண்டிவனத்துலேருந்து என்னுடைய மாமனார் சைடு வந்தாங்கன்னா நான் முதல்ல கவனிப்பேன். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அங்கேயே நான் ஃப்ளாட் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, சரி நம்ம போய் நம்ம அம்மா அப்பாவை கவனிக்கிறதுக்கு முன்னாடி அவர் கவனிச்சிடுறாருன்னு பொழுது தென் அதுக்கப்புறம் ஒன்றும் பேசுறதுக்கு இடமே கிடையாது. அதுக்கப்புறம் எதுவுமே வராது. அப்போ அதே போல் தான் அவங்களுக்கும், சரி நம்ம நம்ம வீட்டு ஆளுகளையோ நம்ம மனைவி கவனித்து கொண்டார்கள் அப்படின்றது தான் அந்த ரெஸ்பெக்ட். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப தேவைப்படுது ஒரு குடும்பத்தில். நம்ம சம்பாதிக்கிறோம், நல்லா வேலை செய்கிறோம், நம்ம குழந்தைங்கள கவனிக்கிறோம், அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்குறோம். அதெல்லாமும் தாண்டி அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அந்த மரியாதை கொடுப்பது என்பது, பேசும்பொழுதும் கணவன் மனைவிக்குள்ளே பேசும்போது கூட அந்த மரியாதை கொடுத்து பேசுறது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பார்த்து தான் நம்ம பிள்ளைங்க வளருவாங்க. நம்ம வீட்டு மகளிருக்கு நம்ம வீட்டு ஆண்கள் மரியாதை கொடுத்தாதான் வெளியில் போனாலும் மற்ற ஆண்கள் நம்ம வீட்டு மகளிர் கொடுப்பாங்க. நம்ம வீட்டிலே நம்மளுடைய பெண்களுக்கோ, இப்போ இங்கே நான் பார்க்குறேன் எல்லாருக்கும் முதல்ல, இப்போ ஒரு ரொட்டேரியனாக இருந்து விமனாக இருக்கிற யாராக இருந்தாலும் அங்கே ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இங்கே உங்களுடைய ரொட்டேரியன் கிளப்பில் நான் பார்க்கும்போது ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் அது இல்லை, ஆண்களுக்கு மட்டும் பெண்கள் யார் என்ன பதவியோ அதற்கான மரியாதை. அதே போல தான் ஒரு குடும்பம் என்றால் கணவன் மனைவிக்கு மரியாதை கொடுப்பதும், மனைவி கணவனுக்கு மரியாதை கொடுப்பதும், பெரியவங்களுக்கு சின்னவங்க மரியாதை கொடுப்பதும், சின்னவங்களுக்கும் பெரியவங்க மரியாதை கொடுப்பது தான் முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கின்றேன். இந்த இடத்துல நம்ம வீட்டு பெண்களுக்கு நாம் மரியாதை கொடுத்தால் வெளியில் இருக்கவங்களும் நம்ம வீட்டு பெண்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. நம்ம வீட்டு ஆண் குழந்தைகளும் அதை கற்றுக்கொள்வார்கள்.
நம்ம வீட்டு ஆண் குழந்தைங்க ஐயோ அப்பா வந்து நம்ம அக்காவுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க, நம்ம அப்பா வந்து நம்ம சிஸ்டர் நம்ம அவருடைய தங்கச்சிங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னும் பொழுது வெளியில் போகும்போது அதே ஆண் குழந்தைகள் இன்னொரு பெண்ணை பார்த்தால் மரியாதை கொடுக்கணும்னு தோணும். ஏன்னா வீட்டிலேயே பெண்களுக்கு மரியாதை இல்லை, வெளில போகும்போது அந்த பையனுக்கு யார் மேலேயும் மரியாதை வராது. என்ன அப்படின்னு அப்போ தான் வந்து நம்ம நிறைய பிரச்சனைகள், பெண்களுடைய பாதுகாப்பு பிரச்சனைகள்லாம் வந்து இங்கே தான் வருது. ஏன்னா குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் அவங்களுக்கு சரியாக ஒத்து வரலைன்னா வெளியில் வந்து அது வந்து பிரதிபலிக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி விஷயத்த நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் அ சொசைட்டி தென் வி ஹவ் டு சேஞ்ச் ஃப்ரம் த ஃபேமிலி. நம்ம வீட்டை திரும்பி பார்த்தாலே போதும், அதுக்கப்புறம் இதை சேஞ்ச் பண்ணாலே வெளில சேஞ்ச் ஆகிடும். அதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தை தான் நான் வந்து கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். எங்கே மீட்டிங் போனாலும் அதான் சொல்லுவேன். வீடாக இருந்தாலும் சரி, கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு சமுதாயமாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் மரியாதை கொடுங்க, உங்கள் பக்கத்தில் மரியாதை கொடுங்க. அப்போனா தான் வெளியில் போனால் அவங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கும். மரியாதை கிடைச்சுன்னா எத்தனையோ பிரச்சனைகளுக்கு அது ஒரு தீர்வாக அமையும் என்று சொல்லிக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது தான் சொல்கிறேன். நான் அடுத்து என்ன சொன்னாங்க, நீங்கள் ஒரு டெக்னாலஜி பற்றி சொல்லுங்க அப்படின்னாங்க. அதற்கு முன்னாடி இன்னொரு விஷயம், ஸ்பேஸ். ஒரு குடும்பத்தில் வந்து வி ஹாவ் டு கிவ் ஸ்பேஸ் டு த அதர் பர்சன். நம்மளுடைய ஸ்பேஸை தாண்டி இன்னொருத்தருக்கு, நம்ம கணவராக இருக்கட்டும், இல்லை அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், அவர்களுக்கான அந்த ஒரு இடத்தை நம்ம கொடுக்கணும். இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம ஒரு பக்கத்து வீட்டில் 2 பேரோட கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிட்டனாலே நம்ம ஹாப்பி, நம்ம சந்தோஷமாயிடுறோம். நமக்கு வந்து கோயிலுக்கு போனோம், விளக்கு போட்டோம், இல்லை ஒரு பிரதோஷம் சுற்றி வந்தோம்னா ரொம்ப நிம்மதியாக போயிடும், அது போதும். ஆனால் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அவங்க போகிற இது வேறு. நான் வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், ஒரு மனநல நிபுணர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ கேட்குறேன், ஏன் வந்து வெளியூருக்கு போகணும், எல்லாம் கும்பலாக நீங்கள் போய்ட்டு கோவா ஃப்ளைட்டில் ஏறி உட்காருங்களேன், அதில் ஃபேமிலியே இருக்காது, வெறும் 10 பேரா ஆம்பளைங்க தான் உட்காந்து அவங்க டாக்டர்ஸ் போவாங்க, இல்லை இண்டஸ்ட்ரியலிஸ்ட் போவாங்க, இல்லை ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப்பாக போவாங்க. நான் சொல்ல, கோவாக்கு என்ன கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிலாம் போக மாட்டாங்களா, இவங்க தான் போகிறாங்க, வண்டியில் அப்படி தான் இருக்கும். அப்போ வந்து கேட்டால் டாக்டர் சொல்கிறாங்க, அவங்களுக்கு அந்த 10 நாள் அவங்களுக்கான அந்த இடத்தை கொடுங்க, அந்த ஒரு 10 மாதம் நல்லா இருக்கும் வீடு அப்படின்வாங்க. அந்த ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும். மென் ஆர் ஒயர்ட் டிஃப்ரெண்ட்லி, விமன் ஆர் ஒயர்ட் டிஃப்ரெண்ட்லி. இப்போ ஒரு இது இப்போ இன்றைக்கி ரோட்டரி கிளப் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன், இப்போ நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, வீட்டில் உங்கள் வீட்டிலேயும் கூப்பிட்டு வந்திருக்கிறீங்க. இதுவே வந்து ஒரு வீட்டில் யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் மட்டும் ஒரு ஆண்மகன் வந்திருப்பாங்க, அந்த அம்மா வந்திருக்க மாட்டாங்க இல்லையா? ஏன்னா ஐயோ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ வீட்டில் இரு, நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்வாங்க. நம்மளும் என்ன பண்ணோம், ஐயோ குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நான் வரமாட்டேன், ரோட்டரி ஃபங்க்ஷனாவது எந்த ஃபங்க்ஷனாவது நான் வீட்டில் இருக்கேன்னு சொல்லி இருந்துருவோம். ஆண்களுக்கு அப்படி கிடையாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோ போயிட்டு வந்துடுவோம். நம்மளுடைய முதல் முக்கியத்துவம் வந்து நம்ம குடும்பத்துக்கும், அடுத்தது நம்ம வெளியே அந்த வட்டத்துக்கு கொடுக்குறோம். அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வாக்கு அங்கே முக்கியமாகிடுது. ஐயோ நம்ம வரேன்னு சொல்லிட்டோமே, வராமல் போனால் நாளைக்கு நல்லா இருக்காதுன்னு அவங்க வருவாங்க, வீட்டில் வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இதில் தான் வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். அதே மாதிரி குழந்தைகளுக்கும் அந்த ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும். எந்த ஸ்பேஸ் கொடுக்குறோமோ அது கொடுக்க வேண்டியது தான் கொடுக்கணுமே தவிர, அந்த மரியாதை குறைவாக அவர்கள் நாம் நடத்துவதை அனுமதிக்கவே கூடாது. நான் என்னுடைய மகள்கிட்ட எங்கள் அறை கொஞ்ச நாள் வரைக்கும் கிடையாது, அப்புறம் வளர்ந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு தனியாக அறை கொடுக்கும் பொழுது கூட அவர்களுக்கு வந்து அந்த ரூமில் தாப்பால் போடக்கூடாது. என்றைக்குமே அவங்க ரூம் தாப்பால் போட்டிருக்கக்கூடாது. நான் போய் எப்போ வேணாலும் திறந்து பார்ப்பேன். ஆனால் அதுக்கு திறந்து பார்த்துட்டு உள்ளே போய் செக் பண்ணுவேன், அவங்க ஃபோனை வாங்கி நோண்டி பார்ப்பேன், அவங்க லேப்டாப்பில் என்ன பார்த்துருக்காங்க பார்ப்பேன்னு கிடையாது. அதை நான் பண்ணவே மாட்டேன். அவங்க லேப்டாப்பில் இப்படி பார்த்துருந்தாங்கன்னா அந்த பக்கம் தான் நின்று பேசுவேன். அவங்ககிட்ட அவங்களுடைய கைபேசியில் ஏதாவது ஒன்று காமிச்சாங்கன்னா அதை ஸ்வைப்லாம் பண்ண மாட்டேன். முன்னாடி ஃபோட்டோ என்ன பின்னாடி ஃபோட்டோ பார்க்க மாட்டேன், அவங்க காமிக்கிறது மட்டும் தான் பார்ப்பேன். ஏன்னா அவங்களுக்கான இடத்தை கொடுக்கணும், ஆனால் என்னுடைய உரிமையும் நான் நிலைநாட்டணும். ஸோ அந்த பேலன்ஸ் நம்ம கொண்டு வரணும். ஒரு சமத்துவத்தை அங்கே நம்ம கொண்டு வரணும். என்னுடைய கடமையை நான் செய்வேன், உன்னுடைய உரிமையை நான் கை வைக்கல அப்படிங்கிற விஷயத்தை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அவர்கள் மரியாதை குறைவாக நம்மிடம் பேசவும் கூடாது. நாம் என்ன சொல்கிறோமோ அதை அவங்க கேட்குறதுக்கு அவங்க தயாராக இருக்கணும். அதே சமயம் அவங்க சொல்கிறத கேட்கறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதுவும் உண்மைதான். அவங்க வந்து நான் வந்து எந்த ஊருக்கு போனாலோ இல்லை வெளியில் படத்துக்கு போனோம் எதுவுமே சொல்ல மாட்டேன். யாரோட போகிறீங்கன்னு மட்டும் கேட்பேன். அவங்களே சொல்லுவாங்க, அம்மா நாங்கள் கூட படிக்கிறவங்களோட தான் போகிறோம், எல்லாருமே என்ஜினியரிங் அதான் படித்தாங்க. அப்போது எல்லாருமே வருவாங்க, பெண்களும் இருப்பாங்க ஆண்களும் இருப்பாங்க, கூட படிக்கிற பசங்களோட தான் வெளியில் போவாங்க, சொல்லுவாங்க நாங்கள் போகிறோம். முன்னாடி இல்லாமல் ஃபோன் கீன் எல்லாம் கிடையாது. அவங்க போகும்போது சொல்லிட்டு போனால் தான் நமக்கு தெரியும், சொல்லாமல் போகக்கூடாது, சொல்லிட்டு போங்க. 10 மணிக்கு மேலே கொஞ்சம் பார்ப்பேன், லேட்டாலாம் வராதிங்க வந்துருங்கன்னா பத்திரமா வந்துடுவாங்க. ஆனால் 12 மணி இந்த கேக் வெட்டுறது,
நடுராத்திரி கேக் வெட்டுறதுக்குலாம் அலோவே கிடையாது. கேக்கெல்லாம் வெட்ட வேணாம், நீ கேக் வெட்டினா 6 மணிக்கு வெட்டிக்கோ, இல்லை நம்ம வீட்டில் கூட வெட்டி அங்கெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு. ஏன்னா எனக்கு அது பிடிக்காது. அதே போல் இந்த கான்சர்ட் போகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா கேட்பாங்க, அம்மா இங்கே கான்சர்ட் நடக்குதாங்க, இது பாட்டு பாடுறாங்க, எல்லாரும் போகிறாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் இந்த கும்பலில் போய் என்ன பண்ணுவீங்க? வீட்டில் காரில் உக்காந்தா பாட்டு கேட்கறதுக்கு சூப்பராக ஒரு செட்டு வச்சுருக்கீங்க. வீட்டில் வந்து ரொம்ப நல்லா கேட்கணுன்ட்டு இதை வச்சு சவுண்ட் சிஸ்டம் ஊஃபர்லாம் வச்சிடுறீங்க. அப்புறம் எதுக்கு கான்சர்ட் வேறு போகிறீங்க? வேணாம். அது ஏன்னா அங்கே இருக்கிற கும்பல் அது எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. அங்கே ஒரு 1000 பேர் இல்லை 10,000 பேர் கூட வராங்க இப்போ இருக்க கான்சர்ட்லாம். அப்போ வரும்போது அங்கே போய் மாட்டிக்கிட்டா நீங்கள் எப்படி வெளியில் வருவீங்க? தேவையில்லை. டிவியில் நல்லாவே போடுறாங்க, அதை எடிட் பண்ணி நல்லா போடுறாங்க, அதை நீங்கள் பாருங்கள். அந்த விஷயத்தில் சரியாக இருப்பேன். ஆனால் வெளில போகணும், நாங்கள் ஹோட்டலுக்கு போகிறோம், எல்லோரும் போகிறோன்னா எனக்கு அதுக்கு நான் ஏன்னா என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டா போதும். சொல்லாமல் போகிறது தான் எனக்கு பிடிக்காது. அந்த விஷயத்தில் அவங்களுக்கான ஸ்பேஸ், அவங்களுக்கான இடத்தை நான் அவங்கள சுற்றி ஒரு வட்டம் இருக்குன்னா அதுக்குள்ளே போக மாட்டேன். ஆனால் அந்த வெளி வட்டத்தில் நான் எப்பயுமே இருப்பேன். அதை நான் அவங்களுக்கு நான் சொல்லுவேன். வந்து இந்த 2 விஷயத்தில் எந்த ஒரு காம்ப்ரமைஸ், எந்த ஒரு இதுவும் நம்ம பண்ணிக்கக்கூடாது. இல்லை வேணாம் விட்டுறலாம் அப்படின்னு ஒரு வாட்டி விட்டோம்னா அந்த பிரச்சனையாகும். அதனால் குழந்தைங்களுக்கு ஆனால் எல்லா சமயமும் அவங்களுக்கு நோ சொல்லக்கூடாது. நோ சொல்கிறதுக்கு நம்ம சொல்லித்தரணும், நம்ம நோ சொல்லணும். அந்த ஃப்ரீடம் அது நமக்கும் இருக்கணும், அவங்களுக்கும் இருக்கணும். அவங்களும் ஒரு விஷயத்துக்கு நம்ம பண்ணுன்னா நோன்னு சொல்லணும். அதுக்கு ஃப்ரீடம், அந்த உரிமையை அவங்களுக்கு கொடுக்கணும். நாம அவங்களுக்கு நோ சொல்லணும். அது ஏற்றுக்கிற பக்குவத்தையும் அவங்களுக்கு நம்ம கொண்டு வரணும். அதில் தான் நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன்னு வச்சிங்கன்னோ. நான் ஒரு 10 விஷயத்தை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6-7 விஷயம் ஒத்துக்குவேன், ஒரு 4 விஷயம் நோ சொல்வேன். எல்லாத்துக்குமே நோ சொல்லிட்டா அப்புறம் கேட்கவே மாட்டாங்க. இவங்க கிட்ட போனால் எதுக்கு எல்லாமே வேணாம், அம்மா வேணாம், சொல்லவே வேணாம், சொல்லாமல் போயிடலான்னு. ஒரு 6 விஷயமாவது ஓகே சரி நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டா கூட ஒரு 2 விஷயம் இல்லைம்மா நான் இது எனக்கு உடன்பாடு இல்லை, வேண்டான்னு விட்டுடும். அவங்களுக்கு தெரியும் இதுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு நாங்கள் கேட்கவே இல்லை அப்படின்வாங்க. எதுக்கு அனுமதி கொடுக்குறோமோ அது கண்டிப்பாக கேட்பாங்க, கேட்டுட்டு நம்ம போகலாம். ஏன்னா இப்போ நான் பார்க்குறது என்னென்னா, அந்த 10 வயது பிள்ளைகள், ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ வீட்டில் இருக்கும் அப்பா அம்மாக்கும் நடுவில் சண்டை வருது, அம்மாக்கும் பசங்களுக்குமே நிறைய சண்டை வருது. இப்போ என் பேரன் பேத்தி வளர்க்கும் போது என் பொண்ணு படத்தை பார்க்கும்போது கொஞ்சம் என்னம்மா அப்படின்னு இருக்கும். அவங்க சொல்கிறாங்க கோவம் வருது, அடிக்கணும்னு சொல்லிட்டு வருவா. அவள் கோவமா என்னன்னு இப்படி பண்ணுறான்னு அவள் பேரங்க இப்போ அம்மா கண்ட்ரோல் யுவர் செல்ஃபுங்கிறான். அவள் சொல்கிறா அம்மா கோவம் வந்து அடிக்கூடாது, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் என்ன தானே நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கீங்கன்றாங்க. அந்தளவுக்கு பசங்க அவ்வளோ தெளிவாக இருக்காங்க. கேட்குறது எதுக்கு, காலையில் வண்டியில் போகிறேன், நான் பேசிகிட்டு இருக்கிறேன் வந்து பயோடைவர்சிட்டி இந்த பல்லுயிர் பெருக்கம் பற்றிலாம் சொல்லிட்டு வரோம். அதில் வந்து நான் சொன்னேன் டைகரு, எலிஃபெண்ட்டு, யானை, மிருகங்கள்லாம் இருக்கு இல்லையா, புலியெல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது, 100கணக்கில் தான் இருக்குது, இவ்வளோலாம் ஆயிருந்தா, அதனால அது எல்லாம் நம்ம வேட்டையாடக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வரோம். அப்போ வந்து அவன் கேட்குறான் அதெல்லாம் அடிக்கக்கூடாது, அடித்தா பாவம். அம்மா அப்போ வீட்டில் கரப்பாம்பூச்சி பல்லியில் அடிக்கிறீங்களே பாட்டின்றான் என்னை பார்த்து. ஐயோ இவங்ககிட்ட என்ன சொல்கிறதுனே தெரியல. கரெக்டாக சொல்கிறான், கரெக்டாக பிடிக்கிறாங்க பாயிண்ட்டை. கரப்பாம்பூச்சி பல்லிலாம் வீட்டில் அடிக்கிறீங்க, யானையெல்லாம் அடிக்கூடாதுன்றீங்க, புலி அடிக்கூடாதுன்றீங்கன்றான். இந்த அளவுக்கு குழந்தைங்கள்கிட்ட நம்ம பேசும்போது அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிற குழந்தைங்கிட்ட நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை இந்த முன்னாடியே நம்ம சொல்கிறதும் நல்லது. இப்படி தான்மா, நான் வெளியூர் போகும்போது என் பசங்கிட்ட சொல்ல, எல்லாருமே வெளியூரில் படித்தாங்க, அவங்களுக்கெல்லாம் அவங்க சொல்கிறது எனக்கு பிடிக்காத இந்த 3 விஷயம். நான் தான் சொல்ல, இந்த சத்திய சோதனையில் சொல்லியிருப்பார்ல மகாத்மா காந்தி கிட்ட வந்து அவங்க அம்மா 3 சத்தியம் வாங்கின மாரி நம்மளும் ஒரு 3 சத்தியம் வாங்கின்னு அனுப்ப வேண்டியது தான். இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது, சிலதெல்லாம் எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அதாவது நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இந்த விஷயத்தில் இந்த டெக்னாலஜின்னு சொல்லும்பொழுது ஏன் நம்ம டெக்னாலஜியை பற்றி அதிகமாக பேசணுன்னா, எல்லாருமே அதை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். தொழில்நுட்பம்ன்றது அவங்க வந்து நம்மளை கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம எப்போ பார்த்தாலும் ஃபோனில் இருக்குன்னா நம்ம மட்டும் என்ன பண்ணுறோம், டிவி போட்டுடுறோம், நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறோம், எல்லாமே நம்மளும் அதே டெக்னாலஜியில் தான் இருக்கிறோம். நம்மளே எப்போ பார்த்தாலும் காரில் உட்காந்து பசங்கிட்ட பேசுகிறோமா, நம்மளும் தான் ஃபோனை பார்த்து வாட்ஸ்அப்பில் என்ன தகவல், யார் குட் மார்னிங் போட்டால், யார் குரூப் அவுட்டு லீவ் வெளியில் போனால், இதை தான் நம்மளும் பார்க்குறோம். அதனால் அவங்க வந்து டெக்னாலஜியில் இருக்க, நம்மளும் அதே டெக்னாலஜியில் தான் உழுந்து கிடக்குறோம். இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறத பார்த்தே நான் கண்டுபிடிச்சிடுவேன் யாரோட சண்டை போடுறா. வீட்டில் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு ஃபோட்டோ போட்டு ஸ்டேட்டஸ் போட்டு நல்லா இருக்காங்க, தனியாக போட்டாங்கன்னா ஓகே தான் வீட்டில் ப்ராப்ளம். கீழே இருக்க டேக்லைன்லேயே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க வந்து யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா வேற ஏதோ பிரச்சனை நடக்குது அப்படின்ற மாதிரி வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அந்தளவுக்கு எல்லாருமே டெக்னாலஜியில் நம்ம என்ன பண்ணுறோம்,
நம்ம வந்து விஷயத்த வெளில சொல்லிடுறோம். முன்னாடி யார் வீட்டில் எது நடக்குதுன்னு பக்கத்து வீட்டு கூட தெரியாது, சண்டை போட்டால் தான் தெரியும். இப்போ ஊர் உள்ளது தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ கொஞ்சம் நிறைய பேர் சேஃபாக சாமி படம்லாம் வச்சிடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. நானே என் டாட்டர்ஸ் கிட்டலாம் சொல்லுவேன். அவங்க வந்து கேட்பாங்க, நாங்கள் இன்ஸ்டாவில் இருக்கிறோம் இல்லை ஃபேஸ்புக் போகணும், அதில் கொஞ்சம் டைம் ஆனோடனே வாங்கன்னு சொல்லி அவங்கெல்லாம் ஓரளவுக்கு வளர்ந்து அவர்களுக்கு ஒரு பக்குவம் வந்தப்புறம் தான் அவங்களெல்லாம் அதிலெல்லாம் அலோவ் பண்ணேன். நீங்கள் இது வேணா இருங்கம்மா, இன்ஸ்டாக்கு போங்க இல்லை ஃபேஸ்புக்கில் இருங்க. ஏன்னா அது பொது தளத்தில் நம்மளுடைய புகைப்படங்களோ நிறைய விஷயங்களோ அங்கே போடுறது வந்து மிகப்பெரிய தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கடவுள் வந்து நமக்கு ஒரு இதயத்தை கொடுத்தது எதுக்கு? நாம் என்ன நினைக்கிறோமோ வெளியில் யாருக்கும் தெரியாது இல்லையா? நம்ம மனசில் நினச்சதை யார்ட்டையும் நம்ம சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, சில விஷயங்களை நமக்கு பிடிச்சிருந்தாலோ பிடிக்கலனாலும் அது வெளில சொல்கிறது இல்லை. எதுக்கு? நமக்குள்ளே வச்சுப்போம். ஏன் அவங்களுக்கு சொல்லி அவங்க மனசை புண்படுத்தணுன்ட்டோ எதுக்கு வேணாம் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் என்ன ஆயிடுதுன்னா, பசங்க வந்து தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை அப்படியே பதிவு பண்ணிடுறாங்க. எங்கே போகிறோம் வரோம், இன்றைக்கி வீட்டில் அப்பா அம்மாவோட சண்டைனா கூட அது பதிவாது. அப்போ அதை பார்ப்பவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, ஓ இன்றைக்கி அந்த பொண்ணு வல்னரபிள் பொசிஷனில் இருக்குது, அதை போய் இன்றைக்கி அப்ரோச் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு இருக்கும். இல்லை ஒரு பையன் சண்டை போடணும்னா அவனை வந்து வீட்டில் ப்ராப்ளம், அவங்களுடைய பிரச்சனை இருக்குன்னா அப்போ மற்ற நண்பர்கள் வந்து அதை எப்படி அதை சரி பண்ணலாம், இல்லை வேறு வழிக்கு எப்படி கொண்டு போகலாம்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து இந்த பதிவுலேருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய, அதனால எத்தனையோ பசங்க வந்து பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அந்த டெக்னாலஜி எப்படி வைஸாக யூஸ் பண்ணுறதுன்னு, அதை எப்படி அவர்கள் தங்களுடைய மேம்பாட்டுக்காக அதை உபயோகப்படுத்தி கொள்வது என்பதை பற்றி அவங்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போனோம். ஏன்னா சிலதெல்லாம் போடுங்க, சிலதை போடாதீங்க. உங்களை பற்றிய ஒரு தகவல்களை வெளியில் போடுங்க. எல்லாரும் உங்களுக்கு லைக் போடணும், 100 பேர் லைக் போடணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அதை சில தகவல்களை மட்டும் கொடுங்க. சில தகவல்களை கொடுக்கக்கூடாதுன்றதுல வந்து மட்டும் தெளிவாக இருக்கணும். அப்படின்றது தான் நம்ம பிள்ளைகளுக்கு நான் சொல்லணும்னு நினைப்பேன். ஏன்னா இப்போ வேறு வழியே இல்லை. இப்போ லேப்டாப் கேட்டால் கூட வாங்கி கொடுக்க வேண்டிய நிலைமை ஸ்கூல் பசங்களுக்கே வாங்கி தராங்க. ஏன்னா லேப்டாப் மூலமாகவோ ஐபேட் மூலமாகவோ தான் வீட்டு பாடமே வருது இல்லையா? முன்னாடிலாம் நோட் புக் எடுத்துகிட்டு போய் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்துடும், அதெல்லாம் கிடையாது. புத்தகம்லாம் லேப்டாப்பில் தான் பள்ளிக்கூட வாத்தியார்களே விஷயங்கள்ல இல்லை சொல்கிறாங்க. அவங்க அந்த பொது தளத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் டெக்னாலஜியில் இருக்குது. அந்த தொழில்நுட்பங்களை நமக்காக எப்படி உபயோகப்படுத்திக்கிறது இன்றைக்கே நம்ம நாம தெளிவு இருந்தால் தான் நம்ம குழந்தைங்க சொல்லிக் கொடுப்போம். நான் சில சமயத்தில் பசங்ககிட்ட கேட்பேன், எனக்கு ட்விட்டர்லாம் சொல்லிக் கொடுங்கன்னு. அவங்க எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஆசையாக, இப்படி போடணும், ஃபோட்டோ போடணும், இது மாதிரி போடணும், இங்கே ஃபுல் ஸ்டாப். ஏன்னா எனக்கு அவங்க அளவுக்கு இன்னும் அந்த தொழில்நுட்பத்தை வந்து நம்ம பயன்படுத்த அந்த அளவுக்கு நிறைய கற்றுக்கலாம். அவங்க ரொம்ப நல்லா நம்ம இளம் தலைமுறை நல்லா அட்வான்ஸ்டில் இருக்கிறாங்க, ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அதை எப்படி அதை அவங்களை உபயோகப்படுத்தணும் நல்லா தெரிஞ்சிருக்குது. நம்ம முன்னாடிலாம் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம்னா ஒரு விட்டு கொடுத்து தான் வாழ்ந்து பழகிட்டோம். எல்லாருமே எதுனாலுமே விட்டு கொடுத்து எல்லாருமே அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. இப்போ வந்து நீங்கள் விட்டுக்கிட்டுலாம் கொடுன்னா யாரையும் கேட்கவே முடியாது பசங்கிட்டலாம். அவங்க எனக்கு பிடிச்சது இதுதானே அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்போ நம்ம அதை நோக்கி நம்ம செல்வது, இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ரெஸ்பெக்டோ ஸ்பேஸோ டெக்னாலஜியோ இதெல்லாம் ஒரு கலவையாக நாமளும் வளரணும். இப்போ நம்ம ஒரு சராசரி வயது எப்போ நமக்கு திருமணம் ஒரு 25 வயசில் ஆகுது, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். நம்ம அப்பா அம்மா கிட்ட 25 வயசு தான் வாழறோம். அப்புறம் கல்யாணம் ஆகிட்டு வந்தப்போ நம்ம கணவரோட அதுக்கப்புறம் ஒரு 50-60 வருஷம் வாழறோம். அப்போ அங்கே தான் நம்ம வளர்கிறோமே. அப்போ வி க்ரோ அலாங் வித் அவர் ஸ்பௌஸ். கணவராக இருந்தால் அவங்க மனைவியோடு தான் அவங்க வளர்கிறாங்க. சின்ன பையனாக இருக்கும்போது என்னெல்லாம் பழக்கங்கள் இருந்ததோ என்னெல்லாம் இருந்தோ அது மாறிடுது. ஒரு 50 வயசு கழிச்சு பழைய ஆள் மாதிரி இருக்க மாட்டாங்க. அதே போல் தான் மனைவியை முதல்ல எப்படி இருப்போம், பிடிவாதமாக இருப்பாங்க, இது எனக்கு பிடிக்காதுன்னுவாங்க. அப்புறம் 50 வயசு கழிச்சு எல்லாமே பிடிச்சிடும். எது வி லேர்ன் டு லவ் வாட் அவர் ஸ்பௌஸ் லைக்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் தான் அது வந்து. ஸோ வி ஆஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்ற அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்ச நாள் கழிச்சு பிரதர் சிஸ்டர், மதர் சன், ஃபாதர் டாட்டர், அந்த மாதிரி ஒரு பரிணாம வளர்ச்சியை அடையும். எங்களுடைய குடும்பத்தில் நான் அப்படி தான் எப்பயுமே சொல்லுவேன் அவர்கிட்ட, மை ஹஸ்பண்ட் இஸ் மை கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்ட். அவரோட நான் ஒரு சில விஷயத்தில் அவர் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ வந்து எனக்கு என்னோட பெரியவராகவும் சில சமயம் ப்ரொடெக்ஷனில், இப்போ நம்ம அண்ணன் தம்பிலாம் எப்படி உயிரை கொடுத்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. நம்ம கூட பிறந்ததுன்னா விட மாட்டாங்க. அதே போல் தானே அவங்களும் இருக்கிறாங்க. நம்ம எப்படி நம்ம அண்ணன் தம்பி நம்மளை வந்து காபந்து பண்ணுறாங்களோ அதே போல் தான் நம்மளுடைய கணவரும் நம்மளை காபந்து பண்ணுவாங்க. நம்மளே யாராவது நம்ம அண்ணன் தம்பி என்ன சண்டை போட்டாலும் சரி விட்டு கொடுப்போம்மா. அப்பாவை பற்றி யாரோ சொன்னாலோ இல்லை நம்மளுடைய அண்ணன் தம்பி பற்றி நம்ம பேசலைன்னா கூட வேற யாரும் பேசிடக்கூடாது. அதெல்லாம்
அவ்வளோ விட்டு கொடுக்காம இருப்போம். அதே மாதிரி ஒரு விட்டு கொடுக்காம தான் நம்ம கணவர்களுக்கு, நம்ம குடும்பத்தில் நம்ம கணவர் தானே அதே மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்ததுன்னா அந்த 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 வாழ்க்கையே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வி க்ரோ டுகெதர், அதை மாதிரி தான். அதுதான் என்னுடைய இது. ஸோ லெட் அஸ் ஆல் ப்ரே. நம்ம வேண்டிக்கிறதெல்லாம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் எல்லா விதமான எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சியும் பார்த்துடுது. ஃப்ரெண்டாக பார்க்குறோம், நண்பர்களாக வளர்ந்துடுறோம், ஒரு பெரியவங்களா சகோதரராக மாறிடுவாங்க, தந்தையாக மாறிடுவாங்க, அப்புறம் வந்து ஒரு ஒரு ஆசிரியராக மாறிடுவாங்க, ரெண்டு ஃபிலாசபர் கைடெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பரிணாம வளர்ச்சியை வாழ்க்கை பார்க்கிறது. நம்ம குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் இன்னிலேருந்தே நம்ம பசங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணுன்ட்டு ஆசைப்பட்டேன். இப்போ கூட நான் இங்கே வரத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவை தான் பார்த்துட்டு வந்தேன். எங்கள் மாமனார் தான் வந்து ஐயா, சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா தான் இந்த பசுமை தாயகம் அமைப்பை ஆரம்பித்தார். இப்போ நாங்கள் வந்து அது யுனைடெட் நேஷன்ஸில் அது பங்கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு என்ஜிஓவாக இருக்கிறது. நாங்கள் இப்போ நான் போன எல்லா கான்ஃபரன்ஸுமே நாங்கள் பேசியிருக்கோம். அது நியூயார்க்காக இப்போ ஜெனீவாவில் நடக்க போகிறது ஒன்று, இன்னும் அடுத்த வாரம் நாங்கள் எல்லாமே போகிறோம். போயிட்டு அங்கே ஜெனீவாவில் எனக்கும் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது அக்டோபர் 1ன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம இருக்கும்போது எனக்கு உறுதுணையாக இருப்பது. இப்போ அப்பா கிட்ட போய் மாமனார் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சார், உங்களால் தான் எல்லாம் நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு வந்தேன். அதே போல் அப்பா கிட்ட போனேன், அவரு தான் இவ்வளோ பெரிய குங்குமம் வச்சு அனுப்பிச்சிக்கிறாரு. நான் பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிருக்கேன், இவ்வளோ பெருசாக வச்சுட்டிங்களா, வெற்றி திலகம் அப்படின்றாரு. அதனால் அவரை பார்த்துட்டு வரேன். ஸோ அது பார்த்துட்டு வந்துருப்போம். அதை கேட்குறாரு, என்ன நீ எங்கே போகிற? நான் சும்மா ரோட்ரி கிளப் போகிறேன்னா, போயிட்டு வாப்பா, எல்லாரையும் போய் பாருப்பா அப்படின்னு ஒரு ஆசையாக சொல்லி அனுப்புகிறார். அது மாதிரி நிறைய பேர் வராங்க, நல்லாயிருக்கும், அதை நீ பார்க்கணும், எல்லாரையும் பார்த்து பேசு, இதெல்லாம் ஒரு நல்லா இருக்கும்ப்பான்னு ரொம்ப பெருமையாக சொன்னேன். நான் ரோட்ரி கிளப்பில் வந்து உங்களெல்லாம் பார்த்து பேச போகிறேன்னு சொன்னது அவருக்கு ரொம்ப பெருமகிழ்ச்சியாக இருந்தது. அதே போல் இந்த ஜெனீவா போகிற விஷயங்களை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். ஒரு இதெல்லாம் வந்து இதையெல்லாம் அமைத்து கொடுத்தது என்னுடைய படிப்பு மட்டும் இல்லை, என்னோட வளர்ப்பும். நான் வந்து என்னுடைய கணவர், நான் புகுந்த வீட்டு இல்லத்தாரின் ஒரு அரவணைப்பு தான். இப்போ பிறந்த வீட்டில் நம்ம நல்லா வளர்க்கப்படுறோம், புகுந்த வீட்லேயும் எனக்கு அந்த ஒரு முக்கியத்துவம் கிடைச்சிது. என்னுடைய கணவர்கிட்டேருந்து எல்லா ஒத்துழைப்பும் கிடைச்சிது, என்னுடைய மகள்கள் கிட்டேருந்து எனக்கு எல்லா புத்துணர்ச்சியும் கிடைக்கிது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம இவ்வளோ தூரம் போக முடியுது. எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு நல்ல சங்கீதமான ஒரு விஷயங்கள் அமைய வேண்டும் என்று வாழ்த்தி, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ரோட்டரி சங்கத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.